இப்போ தான் எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா பத்கமாவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அத்தாச்சி. நான் பார்த்திங்கன்னா பிரசாதம் பண்ணியிருந்தேன், லெமன் சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்க அத்தை கோலம் போட்டுட்ருக்காங்க வெளியில். பத்கமா ரெடி பண்ணுறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அத்தாச்சியோட சேனலில் போடுவாங்க. நான் பெருசாக எதுவும் எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நிறைய பேர் டான்ஸு அந்த மாதிரியெல்லாம் ஆடுவாங்க. நம்ம ஊரில் கும்மி கொட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். இது ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல். தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக பண்ணி வச்சுருந்தாங்க பத்கமாலாம். அதையும் பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு. இது கோயிலுக்கு போகிற வழியில் இன்னொரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லோரும் பாருங்கள் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை நம்ம டேங்க்மேனுக்கெல்லாம் எதுவும் போகலை. இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. இது மாரியம்மன் கோயில். இங்கே தான் வந்து அந்த பத்கமாவை வந்து விடுவாங்க. நம்ம பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இதில் தான் விடுவாங்க. இடையில சாப்பாடு அன்னதானமுமே கொடுத்தாங்க. அதையும் வாங்கி வச்சுட்டு இப்போ பத்கமாவை விடுறதுக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. நம்ம ஊரில் மாதிரி கும்மியும் கொட்டுவாங்க, அங்கேயும் கொட்டுவாங்க, வீட்டுக்கிட்டேயும் அந்த மாதிரி கும்மி அடிச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் விடுவாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா பத்கமாவெல்லாம் தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே கச்சேரி மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோ நிறையா எதுவும் எடுக்கலை, குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக லைட்டிங்ஸ்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையுமே அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ இல்லாதனால உங்களுக்கு குட்டி குட்டியாக ஃபோட்டோஸ், அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதை தான் பார்க்க போகிறீங்க. இது ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அவங்க தனித்தனியாக அந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி. ரொம்ப சூப்பராக போச்சு இந்த தடவை. ஆனால் சின்னமாக பண்ணியிருந்தோம். அடுத்த தடவை பார்த்திங்கன்னா இதை விட பெருசாகவே பண்ணலாம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. லாஸ்ட் இயர் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசாக தான் பண்ணியிருந்தோம். நம்ம டேங்க்மேனுக்கும் எதுவும் போகவே இல்லை. சரி அடுத்த தடவை போகலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.